10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு மேல் படித்தவரா? உங்கள் எதிர்காலத்தை பற்றிய கவலை இனி இல்லை. படித்து முடித்த உடனேயே கை நிறைய சம்பாதிக்கலாம். மகாத்மா காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமும் திறமையும் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு பிராக்டிகல் பேஸ்ட் முறையில் பாடங்கள் நடத்தப்படுகிறது. கோர்சஸ் ஆஃபர் 2 வருட டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சயின்சஸ், 3 வருட B.Voc in ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். மேலும் 1 வருட படிப்புகளான டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், டிப்ளமா இன் ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ் போன்ற படிப்புகள் கற்றுக் கொடுத்து உடனடி வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. புதுவை மற்றும் அனைத்து மாநிலங்களில் உள்ள முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களில் நேரடி செய்முறை பயிற்சி. எங்களிடம் கேட்டரிங் கோர்ஸ் முடிக்கும் மாணவர்களுக்கு நட்சத்திர ஹோட்டல்கள், உள்நாடு, வெளிநாடு மற்றும் கப்பல்களில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பகுதி நேர வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் 2 செட் யூனிஃபார்ம், கோட் மற்றும் ஐடி கார்டு முற்றிலும் இலவசம். இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர், ஸ்போக்கன் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி இலவசமாக கற்றுத்தரப்படும். தரமான கல்வி, மிக குறைந்த கட்டணம். மகாத்மா காந்தி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. மாணவர்களின் வசதிக்காக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகில் மற்றும் வில்லியனூர் தேருக்கு மிக அருகில் என 2 இடங்களில் செயல்பட்டு வருகிறது. செல் 9600220214 மற்றும் 7200014556. வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு தினத்தை ஒட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர், சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்தி உறுதிமொழி ஏற்றனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு தினம் மே 21ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இந்நிலையில் கிழக்கு கடற்கரை சாலை ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி வாசிக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் உறுதிமொழி ஏற்கின்றனர். இதேபோன்று காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வன்முறை எதிர்ப்பு தினத்தை ஒட்டி ராஜீவ்காந்தி நினைவு ஜோதியை ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து நினைவு ஜோதி ஸ்ரீபெரும்புதூருக்கு கட்சி நிர்வாகிகள் சார்பில் எடுத்து செல்லப்பட்டது. உறுதிமொழி. இந்திய மக்களாகிய நாம் நம் நாட்டு மரபுகளான அகிம்சை, சகிப்புத்தன்மை ஆகியவற்றில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருப்பதால் எல்லா வகையான அச்சுறுத்தல் கொள்கையும் வன்முறையும் நமது வலிமையுடன் எதிர்க்க இதன் மூலம் விழுமை முறையில் உறுதி செய்கிறோம். எல்லா மக்களிடையேயும் சமூக நல்லிணக்கம், ஒருவர் புரிந்து கொள்ளுதல் ஆகியவற்றை போற்றி மொழியை மேம்படுத்தவும், மனித உயிர் விளைவுபடுத்தும் சக்திகளுக்கு எதிராக போரிடவும் நாம் உறுதியேற்றுக் கொள்கின்றோம்.
புதுச்சேரியில் 76வது ஜூனியர் தேசிய கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி வரும் மே 22 முதல் 29ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் நாடு முழுவதும் இருந்து 60 அணிகளை சேர்ந்த 800க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். புதுச்சேரியில் ஜூனியர் தேசிய கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டிகள் நாளை தொடங்குகிறது. இது குறித்து புதுச்சேரி கூடைப்பந்து சங்க தலைவர் ராட்சன் தாமஸ் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில், இந்திய கூடைப்பந்து சம்மேளனம், புதுச்சேரி விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் புதுச்சேரி ஒலிம்பிக் சங்கம் ஆகியவற்றுடன் இணைந்துள்ள புதுச்சேரி கூடைப்பந்து சங்கம் சார்பில் 76வது ஜூனியர் தேசிய ஆண்கள் மற்றும் பெண்கள் கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டிகள் நாளை 22ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரை புதுச்சேரி உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைகிறது. இதில் நாடு முழுவதும் 30 மாநிலங்களில் இருந்து 30 ஆண்கள் 27 பெண்கள் அணிகளை சேர்ந்த 800க்கும் மேற்பட்ட வீரர்கள் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இப்போட்டியின் துவக்க விழா நாளை மாலை 4 மணிக்கு நடக்கிறது. இதில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைக்கிறார். மேலும் இந்திய கூடைப்பந்து சம்மேளன தலைவர், தமிழக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் எம்எல்ஏக்கள் கலந்து கொள்கின்றனர். இப்போட்டியில் 30க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் சர்வதேச மற்றும் ஆசிய போட்டிகளில் பங்கேற்க தேர்வு செய்யப்படுகின்றனர். இதற்காக சர்வதேச நடுவர் குழுமம் புதுச்சேரி வந்துள்ளது. இவ்வாறு அவர் கூறினார். பேட்டியின் போது செயலாளர் ராகோத்மன், பொருளாளர் பிரகாஷ், சாண்டு மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். இல்லை, ஃபர்ஸ்ட் இதை சொல்லிடுவோம், அந்த டீட்டெயிலை சொல்லிட்டு நாளைக்கு வரவங்களை பற்றி எல்லாத்துக்கும் வணக்கம். இது பாண்டிச்சேரி பாஸ்கெட்பால் அசோசியேஷன், பிஎஃப்ஏ பாஸ்கெட்பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா இணைந்து நடத்தும் இந்த 76வது ஜூனியர் நேஷ்னல் பாஸ்கெட்பால் பாண்டிச்சேரியில் நாளைக்கு நடக்க இருக்குது. அது டேட் வந்து 22லேருந்து 29 வரைக்கும் இங்கே நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30 ஸ்டேட்லேருந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கிட்டத்தட்ட 800 பேரை நாங்கள் எதிர்பார்க்குறோம். இங்கே எல்லாம் டீம் கலந்து கொள்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா எங்கள் தலைவர் ஆதவர் அர்ஜுனா பாஸ்கெட்பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அவர் இதில் நடக்கிறதுனால இதுலேருந்து ஒரு 30 பேரை செலக்ட் பண்ணி இன்டர்நேஷ்னல் ஏஷியன் கேம்ஸு இன்டர்நேஷ்னல் லெவலில் போகிற அளவுக்கு இங்கே எல்லாம் டீம் ரெஃப்ரீஸ்லாம் வராங்க. எல்லாமே இந்த செலெக்ஷன் கமிட்டியும் வராங்க. இந்த இதுலேருந்து இந்த 18 வயசு உட்பட்ட பசங்களுக்கெல்லாம் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஒரு 30 பேர் எல்லாத்தையும் டீம் எடுத்து வெளிநாட்டுக்கு அல்ல ஏஷியன் கேம்ஸ் போய் விளையாடுற அளவுக்கு அவங்களெல்லாம் தயார் பண்ணும். இங்கேருந்து செலெக்ஷன்ஸ் நடக்கும். சுய பரிசோதனை செய்து வெற்றிக்கு உழைப்பது என புதுச்சேரி மாநில திமுக செயற்குழு கூட்டம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி மாநில திமுக செயற்குழு கூட்டம் ஜெயராம் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாநில அவைத் தலைவர் SP சிவகுமார் தலைமை வகித்தார். துணை அமைப்பாளர்கள் அனிபால் கென்னடி, தைரியநாதன், குமார், செந்தில்குமார், MLA, இளைஞர் அணி அமைப்பாளர் சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில கழக அமைப்பாளர் சிவா தீர்மானங்களை விளக்கி சிறப்புரை ஆற்றினார். இக்கூட்டத்தில் திமுக இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினை தமிழக எதிர்க்கட்சி தலைவராக தேர்வு செய்து பணியாற்றிட வாய்ப்பு வழங்கிய தலைவருக்கும் பொறுப்பேற்ற முதல் நாளில் எழுச்சி உரையாற்றிய கழகத்திற்கும் பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தி உதயநிதி ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிப்பது. புதுச்சேரியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், மாநில தேர்தல் பொறுப்பாளர் ஜெகதரட்சகன், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள், நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவிப்பது. தலைவர் நிறுத்திய கழக வேட்பாளர்களுக்கு வாக்களித்த அனைத்து வாட்கால பொதுமக்களுக்கும் 5 கழக உறுப்பினர்களை சட்டப்பேரவைக்கும் தேர்ந்தெடுப்பதற்கும் நன்றி தெரிவிப்பது. கலைஞர் பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதி அன்று புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் தொகுதி கழகம், கிளை கழகம் மற்றும் சார்பு அணிகளின் சார்பாக படம் வைத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்ததோடு இனிப்புகள் வழங்கியும் நலிந்த ஏழை எளியவர்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் சீரும் சிறப்புமாக கொண்டாடப்படுவது. நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து கள ஆய்வு மேற்கொள்ள குழு அமைத்துள்ள தலைவருக்கு நன்றி தெரிவிப்பதுடன் புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்தும் கள ஆய்வு மேற்கொள்ள தலைவரால் நியமிக்கப்பட்ட குழுவினர் புதுச்சேரிக்கு வருகை தரும்போது கழகத்தினர் முழு ஒத்துழைப்பு அளித்து கழக வளர்ச்சிக்கு வழிகாண வேண்டும் என்றும் இக்கூட்டம் அணிந்து கொள்கிற சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தலைமையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தின் வாயிலாக தலைவர் அவர்கள் ஆற்றிய உரையின் கவனத்தில் கொண்டு வரும் நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே சுய பரிசோதனை உட்படுத்தி உண்மையான உடன்பிறப்புகளாக
நம்மை முன்னெடுத்து கட்சியின் தலைவர் எடுக்கும் முடிவுகளை உள்வாங்கி எதிர்கால அரசியல் களத்தை நமது அயராத உழைப்பால் கட்டமைத்து வெற்றியை நோக்கி பணியாற்றுவோம். தோல்வியில் இருந்து மீண்டும் கழகத் தலைவர் தலைமையில் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியும் கழக ஆட்சியில் அமைய பாடுபடுவோம் என்று ஒரு மனதாக முடிவு செய்கிறது ஆகிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ரமேஷ், செந்தில், விக்னேஷ், கண்ணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மூர்த்தி, நந்தா சரவணன், அங்காளன், உருளையன்பேட்டை கோபால், மங்களம், ரங்கன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் KPM லோகையன், அருட்செல்வி, பொதுக்குழு உறுப்பினர்கள் தங்கவேலு, வேலவன், சண்முகம், தர்மராஜன், வேலன், கோகுல், இளம்பருதி, கோபாலகிருஷ்ணன், SS செந்தில்குமார், அமுதாகுமார், நர்கீஸ், தொகுதி செயலாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்திய மத்திய அரசை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இந்திரா காந்தி சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெட்ரோல், டீசல், கேஸ் விலையை உயர்த்திய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இந்திரா காந்தி சிலை அருகில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராமச்சந்திரன் ஆகியோர் தலைமை தாங்கினர். போராட்டத்தின் நோக்கங்களை விளக்கிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் நாரா கலைநாதன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் பெருமாள் பேசினர். இந்த போராட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாகிகள் மற்றும் தோழர்கள் திரளாக கலந்து கொண்டனர். தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி மாநிலம் கரிக்கலாம்பாக்கம் SRK மேல்நிலைப் பள்ளி தொடர்ந்து 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்கள் பெறுவதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து 100% தேர்ச்சி பெற்று நகர்ப்புற பள்ளிகளுக்கு இணையாக சாதனை புரிந்து வருகிறது. புதுச்சேரி மாநிலம் கரிக்கலாம்பாக்கம் SRK மேல்நிலைப் பள்ளி தொடர்ந்து 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண் பெறுவதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து 100% தேர்ச்சி பெற்று நகர்ப்புற பள்ளிகளுக்கு இணையாக சாதனை புரிந்து வருகிறது. தற்பொழுது வெளியாகியுள்ள 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நமது SRK பள்ளியில் 41க்கு 41 மாணவர்களும் சிறந்த மதிப்பெண்களுடன் 100% தேர்ச்சி பெற்று மாணவி வே வளர்மதி 482 மதிப்பெண்களுடன் முதலிடத்தையும், மாணவி சிவசங்கரி 481 மதிப்பெண்களுடன் 2ஆம் இடத்தையும், மாணவன் தரிஷ் 478 மதிப்பெண்களுடன் 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளனர். அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதனை புரிந்த மாணவ மாணவிகளுக்கு பள்ளி தாளாளர் டாக்டர் மகேந்திரன், பள்ளி முதல்வர் திரு ஜெயக்குமார் மற்றும் பள்ளி துணை முதல்வர் திருமதி தமிழா அவர்கள் பொன்னாடை மற்றும் பூங்கொத்து அளித்து கௌரவத்தை பாராட்டினர். நமது பள்ளி மாநில அளவில் சிறந்த 100 மதிப்பெண்களுக்கான 100க்கு 100 மதிப்பெண்கள் 1 மாணவர்களும், 99 மதிப்பெண்கள் 6 மாணவர்களும், 98 மாணவர்கள் 7 மாணவர்களும், 97 மதிப்பெண்கள் 3 மாணவர்களும், 96 மதிப்பெண்கள் 12 மாணவர்களும், 95 மதிப்பெண்கள் 10 மாணவர்களும் என பாட வாரியாக அதிக அளவில் மாநிலத்தில் சிறந்த மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர். மேலும் 30 மாணவர்கள் டிஸ்டிங்ஷன் இல் தேர்ச்சியும் 11 மாணவர்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸில் தேர்ச்சியும் பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்வு முடிவுகள் அனைத்தும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மிகுந்த மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தியதை தொடர்ந்து பெற்றோர்கள் அவர்தம் பிள்ளைகளின் கல்வி நலனுக்காக அனைத்து விதமான சூழ்நிலைகளிலும் அவர்களின் கல்வியை மேம்படுத்துவதற்கும் பொது தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெறுவதற்கும் அயராது பாடுபட்ட நிர்வாகத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றி தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவருக்கும் பள்ளியின் தாளாளர் அவர்களால் இனிப்புகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது.
பிறகு நிகழ்வுகள் தொடரும். சம்மர் வெயில் காயுது, வேர்வையிலே உடல் நோவுது, கேள்வி ஏதும் கேட்காம ஏசி வாங்கி போடு. தனம் சேல் சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? மல்டி பிராண்ட் எல்லாம் சூப்பரான கெட்டப்பு, ஈஸியான EMI, நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல் கோஸ் பம்பு. தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. நம்ம எந்த படிப்பு படிக்கிறோங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைக்கிறதும் ரொம்ப முக்கியம். பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்கும் துறைதான் பாராமெடிக்கல் துறை. 10வது அல்லது 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்கள் தங்கள் வாழ்வில் முன்னேற வழிவகை செய்கிறது உங்கள் அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அண்ட் கேட்டரிங். அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு சிறப்பான பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாணவர் மீதும் தனி கவனம். ஆண்டு கட்டணம் வெறும் ரூபாய் 12,500 மட்டுமே. இத்துடன் லேப் கோட், ரெக்கார்ட் நோட், யூனிஃபார்ம், ஐடி கார்டு, பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் முற்றிலும் இலவசம். கோர்சஸ் ஆஃபர்ட் 1 அல்லது 2 வருட டிப்ளமா அண்ட் BSc இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, கார்டியாக் கேர் டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி மற்றும் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ஸ். ஸ்மார்ட் கிளாஸ் வசதி, முன்னணி மருத்துவமனை மற்றும் ஹோட்டல்களில் செய்முறை பயிற்சி. இந்த துறையில் சாதனை புரிந்த வல்லுநர்களை கொண்டு சிறப்பு வகுப்புகளும் நடத்தப்படுகிறது. ஆண்டு கட்டணம் வெறும் ரூபாய் 12,500 மட்டுமே. புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம். தவணை முறை வசதியும் உண்டு. மேலும் 1, 2 மற்றும் 3 வருட கேட்டரிங் கோர்ஸில் சேர்ந்து உள்நாடு மற்றும் வெளிநாடு ஹோட்டல்கள், கப்பல்களில் 100% வேலை வாய்ப்பு பெறுங்கள். அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அண்ட் கேட்டரிங், Number 270 Lennon Street near Nellitop Signal, Koyavarpalayam, Puducherry. Our branch number 3 Suresh Nagar, Vandipalayam Road near Rangroop திருமண நிலையம், திருப்பாப்புலியூர், கடலூர். நிகழ்வுகள் தொடர்கின்றன. புதுச்சேரி வில்லியனூரில் அமைந்துள்ள நாக்தி பிரைம் மேக்ஸ் அகாடமியில் CBSE தேர்வில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் கணித பாடத்தில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டனர். புதுச்சேரி வில்லியனூர் நாக் தி பிரைம் மேக்ஸ் அகாடமி CBSE டியூஷன் சென்டர் அமைந்துள்ளது. இந்த CBSE டியூஷன் சென்டரில் 2025-26 ஆண்டிற்கான CBSE தேர்வில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு கணித பாடத்தில் 90%க்கும் மேல் எடுத்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டும் விழா நடைபெற்றது. மேலும் நடப்பாண்டில் பயிலும் மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக மோட்டிவேஷனல் கிளாஸ் எடுக்கப்பட்டது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக சன்டிலியா கேரியர் இன்ஸ்டிடியூட் அண்ட் ஃபவுண்ட் நிறுவனர் நித்யா திருப்தி மற்றும் மேனேஜிங் டைரக்டர் ஷகித் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். தொடர்ந்து நாக்தி பிரைம் மேக்ஸ் அகாடமி வில்லியனூரின் நம்பர் 1 CBSE மேக்ஸ் அகாடமியாக கடந்த 5 வருடமாக 100% தேர்ச்சி பெற்று காட்டியுள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நாக்தி பிரைம் அகாடமியின் தலைமை நிர்வாகி அனிதா பால்முருகன் செய்திருந்தார். நெல்லித்தோப்பு தொகுதியில் வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கம் சார்பில் வைகாசி மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கம் சார்பில் வைகாதி மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. இன்று 21/5/2026 மதியம் 12 மணி அளவில் சாரம் மார்க்கெட் லெனின் வீதி சந்திப்பில் அன்னதானம் நடைபெற்றது. அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனு பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என்ற மகா மந்திரம் கூறி சங்க தலைவர் வள்ளலார் டாக்டர் கணேஷ் மற்றும் செயலாளர் கந்தசாமி ஆகியோர் அருண்பெரு ஜோதி ஆண்டவரின் அன்னதான பிரசாதத்தை பொதுமக்களுக்கு வழங்கினார்கள். வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்க தலைவர் டாக்டர் வள்ளலார் எஸ் கணேஷ் கூறுகையில் 7ஆம் ஆண்டு 9வது மாதமாக வைகாசி மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு நடைபெறும் அன்னதானத்தில் அனைவரும் கலந்து கொண்டு அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் அருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் சங்க பொறுப்பாளர்கள் அன்பழகன் உடையார், அரியாங்குப்பம் ரவி, பாண்டுரங்கன்,
தியாகி மகன் புருஷோத்தமன், ஆசிரியர் சக்கரவர்த்தி, கொசப்பாளையம் ராஜேஷ், தொழிலதிபர் விஜயராஜ், குவைத் மணிமாறன், பாலாஜி செட்டியார், ரவிவர்மா, கொசப்பாளையம் ஊர் பெரியவர் முனுசாமி, ராஜா ஸ்நாக்ஸ், கோவிந்தன் உடையார், செய்தி தொடர்பாளர்கள் மக்கள் மொழி மீடியா சரவணன் மற்றும் பலர் ஆர்வத்துடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நடைபெற்ற அன்னதானத்திற்காக உபயத்தினை வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்க தலைவர் வள்ளலார் டாக்டர் கணேஷ் தனது பிறந்த நாளை முன்னிட்டு ஜி.வி. ரவிவர்மா, குழந்தைகள் ஸ்ரீ அன்வி, ஜி.வி. மகாலட்சுமி மற்றும் குடும்பத்தினர் சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது. முன்னாள் பாரத பிரதமர் பாரத ரத்னா ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு தினம் புதுச்சேரி காங்கிரஸ் வர்த்தக அணி தலைவர் செந்தில்குமார் மற்றும் இளைஞர் பாசறை சேவாதள செல்வ மணிகண்டன் தலைமையில் நடைபெற்றது. இந்தியாவின் தகவல் தொழில்நுட்ப புரட்சியின் முன்னோடி முன்னாள் பாரத பிரதமர் பாரத ரத்னா ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு நமது புதுச்சேரி காங்கிரஸ் வர்த்தக அணி சார்பாக முதலியார்பேட்டை மரப்பாலம் சந்திப்பின் அன்னாரின் திருவுருவ படத்திற்கு புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி மற்றும் மாவட்ட தலைவர் கோபி அவர்கள் முன்னிலையில் புதுச்சேரி காங்கிரஸ் வர்த்தக அணி தலைவர் செந்தில்குமார் அவர்கள் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. நிகழ்வில் முதலியார்பேட்டை வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருமலை, புதுச்சேரி காங்கிரஸ் தேவாசனம் இளைஞர் பாசறை சேவாதள செல்வ மணிகண்டன், காங்கிரஸ் வர்த்தக அணி துணைத் தலைவர் கலீல் ரகுமான், செல்வம் பொதுச் செயலாளர் கோ பால்நாதன், ரவி, கோவிந்தராஜ், செயலாளர்கள் அன்பு, முனிசாமி, சிவவடிவேலு, தமிழ், கிறிஸ்துராஜ், முகமது, ஜெயகணேஷ், சேவாதளம் இளைஞர் பாசறை மாநில செயலாளர் வடிவேலு, வடக்கு மாவட்ட தலைவர் குமரன், துணை செயலாளர் வீரராகவன், அருள், கணேஷ், சக்திவேல் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வில்லியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் ஆலய தேர் திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கோலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ தேர் திருவிழாவை முன்னிட்டு நேற்று கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் 21ஆம் ஆண்டு அன்று ரிஷபம் மயில் மற்றும் இந்திர விமானத்தில் சுவாமி வீதி உலாவும், 22ஆம் தேதி ரிஷபம் மயில் மற்றும் அன்ன வாகனத்தில் வீதி உலாவும், 23ஆம் தேதி தங்கம் ரிஷபம் மற்றும் மயில் வாகனம் இரவு பாதி வேட்டை நிகழ்ச்சியும், 24ஆம் தேதி வெள்ளி ரிஷபம் மற்றும் மயில் வாகனத்தில், 25ஆம் தேதி வெள்ளி யானை ரிஷபம் மற்றும் மயில் வாகனத்திலும், 27ஆம் தேதி நாகம் காமதேனு மற்றும் கற்பக விருட்சகத்திலும், 27ஆம் தேதி கைலாய வாகனத்திலும் வீதி உலாவும், அதனைத் தொடர்ந்து இரவு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற உள்ளது. மேலும் முக்கிய நிகழ்வாக 28ஆம் தேதி திருத்தேர் திருவிழா நடைபெற உள்ளது. 29ஆம் தேதி செப்பல் உற்சவமும், 30ஆம் தேதி முத்து பல்லக்கு நிகழ்ச்சியும், 31ஆம் தேதி விடையாற்றி உற்சவம் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அருள்மிகு கோலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோயில் நிர்வாக அலுவலர், சிவாச்சாரியர்கள், ஆலய ஊழியர்கள், சிவனடியார்கள் மற்றும் வில்லியனூர் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். வித்யா நிகேதன் மேல்நிலை பள்ளி மாநில அளவில் 3ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்தது. வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலை பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% வெற்றியுடன் மாநிலத்தில் 3ஆம் இடத்தையும் பிடித்து சாதனை படைத்துள்ளது. இதில் தேர்வு எழுதிய அனைவரும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர்.
400 மதிப்பெண்களுக்கு மேல் 24 பேரும் 450 மதிப்பெண்களுக்கு மேல் 17 பேரும் பெற்று சாதனை படைத்துள்ளனர். 500க்கு 494 மதிப்பெண் பெற்று மாநில சாதனை புரிந்த மாணவி பூவிதா, 491 மதிப்பெண் பெற்று பள்ளியின் 2ஆம் இடம் பிடித்த மாணவி ஷமிக்ஷா மற்றும் 487 மதிப்பெண் பெற்று 3ஆம் இடம் பெற்ற ஷாலினி ஆகியோர் பள்ளி நிர்வாகி மற்றும் டாக்டர் ராமசிவராஜன் பள்ளி சீனியர் முதல்வர் அஞ்சாலாட்சி மற்றும் பள்ளி முதல்வர் சாந்தி ஆகியோரால் இனிப்பு வழங்கி பொன்னாடை போத்தி பூங்கொத்து கொடுத்து நினைவு பரிசு வழங்கி வாழ்த்து பாராட்டினர். இம்மாபெரும் சாதனைக்கு துணை நின்ற பெற்றோர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. வரும் கல்வி ஆண்டில் 11ஆம் வகுப்பில் A1 பாடப்பிரிவு இயற்பியல், வேதியியல், கணிதம், பயாலஜி, A2 பாடப்பிரிவில் இயற்பியல், வேதியியல், கணிதம், கம்ப்யூட்டர் சயின்ஸ், A3 பாடப்பிரிவில் காமர்ஸ், அக்கவுண்டன்சி, எக்கனாமிக்ஸி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் மற்றும் A4 பாடப்பிரிவில் காமர்ஸ், அக்கவுண்டன்சி, எக்கனாமிக்ஸ், பிசினஸ் மேக்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு மாணவர் சேர்க்கை நடைபெறுவதாக பள்ளி நிர்வாகி தெரிவித்தார். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ் காந்தியின் 35வது நினைவு நாள் அரியாங்குப்பம் காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ் காந்தியின் 35வது நினைவு நாள் இன்று தேசம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதில் புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில செயலாளரும் அரியாங்குப்பம் தொகுதி பொறுப்பாளருமான விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் முன்னிலையில் நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் சாலை சந்திப்பு அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்ட அழகு என்கிற அழகானத்திற்கு பிஜேபி நிர்வாகி சந்திரமோகன் வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் பலர் போட்டியிட்ட பொழுதிலும் சுயேட்சையாக அனைத்து தொகுதிகளிலும் பலர் போட்டியிட்டனர். இதில் கதிர்காமம் சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட அழகு என்கிற அழகான NR காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக போட்டியிட்ட KSP ரமேஷ் அவர்களை விட பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அதனைத் தொடர்ந்து நேற்று சட்டமன்றத்தில் நடைபெற்ற சட்டமன்ற உறுப்பினர் பதவியேற்பு நிகழ்ச்சியில் கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக அழகு என்கிற அழகானந்தம் பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகி சந்திரமோகன் நேரில் சந்தித்து பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்து பாராட்டினார். மேலும் நிகழ்ச்சியில் அவரது ஆதரவாளர்கள் பலர் உடனிருந்தனர். உலக தேநீர் தின விழா 2026 சிறப்பாக நடைபெற்றது. காதி மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம், குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அமைச்சகம், இந்திய அரசு மாநில அலுவலகம் சென்னை ஆகியவை, புதுச்சேரி பல்கலைக்கழக தொடக்க நிறுவன மையம், புதுச்சேரி பல்கலைக்கழக புத்தாக்க குழு, ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி, வேளாண் அறிவியல் பள்ளி புதுச்சேரி, இயற்கை மற்றும் உள்ளூர் விவசாயிகள் கூட்டுறவு சங்கம் மற்றும் வளாகம் மற்றும் சமூக நிலைத்தன்மை மேம்பாட்டு அமைப்புகளுடன் இணைந்து உலக தேநீர் தின விழா 2026 சிறப்பாக நடத்தின. இந்த நிகழ்ச்சி 20/5/2026 அன்று ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி வளாக கலையரங்கில் நடைபெற்றது. விழாவின் தொடக்கமாக இயற்கை மற்றும் தேநீர் சார்ந்த பொருட்கள் கண்காட்சி அரங்குகள் திறந்து வைக்கப்பட்டன. தொடர்ந்து தமிழ்த்தாய் வாழ்த்துடன் நிகழ்ச்சி தொடங்கியது. பின்னர் விளக்கேற்றி மகாத்மா காந்தி அவர்களின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி பல்கலைக்கழக தொடக்க நிறுவன மைய இயக்குனரும் ஒருங்கிணைப்பாளருமான பேராசிரியர் முனைவர் P. சாருமதி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார்.
தொடர்ந்து ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி இயக்குனரும் முதல்வருமான முனைவர் VSK வெங்கடாசலபதி அவர்கள் வாழ்த்துரை வழங்கினர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் பொருளாளர் திரு T. ராஜாராஜன் அவர்கள் சிறப்புரை வழங்கினார். தொடர்ந்து தஷீலா பல்கலைக்கழகம் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவரும் மற்றும் மேலாண் இயக்குனருமான திரு தனசேகரன் அவர்கள் தலைமை மற்றும் துவக்க விழா உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் தேநீர் வளர்ப்பில் சிறந்து விளங்கும் முன்னோடி வளர்ப்பாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர். மேலும் சிறந்த கண்காட்சி அரங்குகள், ஓவிய போட்டி மற்றும் கட்டுரை போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதுடன் சிறப்பு நூல் வெளியீடும் நடைபெற்றது. சென்னை மாநில அலுவலகத்தின் மாநில இயக்குனர் திரு P.N. சுரேஷ் அவர்கள் கிராம தொழில்கள் ஆணையத்தின் திட்டங்கள் குறித்து விளக்க உரையாற்றினார். தொடர்ந்து உதவி இயக்குனர் திரு பாஸ்கர் அவர்கள் தேசிய தேன் இயக்கம் தொடர்பாக சிறப்புரையாற்றினார். புதுச்சேரி பல்கலைக்கழக பசுமை வளாக ஒருங்கிணைப்பாளர் முனைவர் நந்திவர்மன் அவர்கள் தேனீக்கள் உயிரியல் பல்கலைக்கழகம் மற்றும் கால்நிலை நிலைத்தன்மை என்ற தலைப்பில் சிறப்புரை வழங்கினார். தேநீர் இடைவேளைக்கு பின்னர் தேனிலிருந்து சந்தை வளர என்ற தலைப்பில் புதுச்சேரி இயற்கை மற்றும் உள்ளூர் விவசாயிகள் கூட்டுறவு சங்க செயலாளர் திரு மு. நடேசன் அவர்கள் பயிற்சி பட்டறை நடத்தினார். புதுச்சேரி அரசின் ஓய்வு பெற்ற வேளாண்மை உதவி இயக்குனர் முனைவர் ராகவன் அவர்கள் இயற்கை வேளாண்மையில் தேனீக்களின் பங்கு குறித்து உரையாற்றினார். புதுச்சேரி பல்கலைக்கழக மேலாண்மை துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் சிவன் வாசன் அவர்கள் உலகளாவிய தேனீ சந்தைகள் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி வாய்ப்புகள் குறித்து விளக்க உரையாற்றினார். பின்னர் அதிகாரிகள் மற்றும் பங்கேற்பாளர்கள் இடையிலான கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நிறைவாக வேளாண் அறிவியல் பள்ளி முதல்வர் முனைவர் முகமது யாசின் அவர்கள் நன்றியுரை வழங்கினார். தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. மேலும் பங்கேற்பாளர்களுக்கு தேன் இயக்கம் தொடர்பான துண்டு பிரசுரங்கள் மற்றும் தேன் மாதிரிகள் வழங்கப்பட்டன. இறுதியாக தேநீர் வளர்ப்பு மையம் மற்றும் கண்காட்சி அரங்குகள் பார்வையிடப்பட்டன. இவ்விழாவில் விவசாயிகள், மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், தொழில் முனைவோர் மற்றும் பொதுமக்கள் பெரும் அளவில் பங்கேற்று பயனடைந்தனர். நான் +2ல ஃபெயில் ஆகிட்டேன். இனிமே நான் மேல் படிப்பு படிக்க முடியாதா? ஃபீல் பண்ணாதமா, நாம பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ல முயற்சி பண்ணி பார்க்கலாம் வா. பாராமெடிக்கல் படிச்சா உன்னோட லைஃப் நல்லா இருக்கும். நாம ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணலாம். எங்க இன்ஸ்டிடியூட்ல சேருங்க, சூப்பர் டிஸ்கவுண்ட் இருக்கு. எங்க இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணுங்க, ஸ்பெஷல் அட்மிஷன் ஆஃபர் இருக்கு. ஆஃபரும் டிஸ்கவுண்டும் பார்த்து ஏமாற வேண்டாம். உங்க ஃபியூச்சர் பத்தி யோசிச்சு முடிவெடுங்க. பாராமெடிக்கல் கல்வித்துறையில் அனுபவம் வாய்ந்த கல்வி நிறுவனம் மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர். அட்மிஷன் நடைபெறுகிறது. கோர்சஸ் ஆஃபர்ட்: டிப்ளமா இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ட், டிப்ளமா இன் டயாலிசிஸ் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆப்தமாலஜி, டிப்ளமா இன் எக்ஸ்ரே டெக்னாலஜி. கல்வி தகுதி 10th பாஸ், 12th பாஸ் ஆர் ஃபெயில், எனி டிகிரி. எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ், வெல் எக்யூப்டு லேபரட்டரிஸ். மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை மையங்களில் நேரடி பயிற்சி அளிக்கப்படுகிறது. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பு உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு வழிகாட்டுகிறது. மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், பஜனை மடம் அருகில், கொசப்பாளையம், புதுச்சேரி. செல் 94248506. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நானும் இங்க படிக்கலாமா? யார் வேணாலும் படிக்கலாம். படிப்புக்கு திறமை தான் முக்கியம், வயது முக்கியம் இல்ல. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். இத்துடன் இன்றைய நிகழ்வு நடைபெறுகின்றன. வணக்கம்.